கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கனால கூட கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தை குடித்து பலர் மரித்து விட்டார்கள், மரிக்கப் போகிறார்கள் அப்படி என்ற ஒரு செய்தி தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. 45, 50 இத்தனை பேர் ஒரே குடும்பத்தில் பலர் மரித்து விட்டார்கள். அந்த ஊரிலே, அந்த கிராமத்திலே இன்றைக்கு புலம்பலும் அழுகையின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு ஹை டாப்பிக்காக இதை குறித்து விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். பலர் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள், பலர் விழிப்புணர்வாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? என்ன பிரதர், சாராயத்தை குறித்து கூடமா பைபிள் பேசுகிறது? கள்ள சாராயத்தை குறித்து கூடமா பைபிள் பேசுகிறது? அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ள சாராயத்தை குறித்து இன்று விவாதிக்கும் பொழுது, அதாவது யார் மேலே தவறு இருக்கிறது? அரசியல்வாதி மீது தவறா, இல்லை காவல்துறை மீது தவறா, இல்லை அதாவது கள்ள சாராயத்தை ஒழிப்பதற்கென்று ஒரு தனி காவல் படையை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் மீது தவறா, மாவட்ட ஆட்சியர் மீது தவறா, கலெக்டர் மீது தவறா, மக்கள் மீது தவறா, இல்லை அந்த கள்ள சாராயத்தை காசுனார கன்றுக்குட்டி என்று சொல்லுகிறார்கள், அவருக்கு பின்னால் ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கிறது. அப்போ அவர் மீது தவறா, இல்லை கள்ள சாராயத்தை வாங்கி குடித்தவர்கள் மீது தவறா, இல்லை கள்ள சாராயத்தை குடித்து 2 பேர் மரித்து போனார்களே அந்த மரணத்திற்கு வந்தவர்கள் அதே கள்ள சாராயத்தை வாங்கி குடித்து அநேகர் மரித்தார்களே அவர்கள் மீது தவறா, யார் மீது தவறு அப்படி என்று பிரியமானவர்களே நீங்கள் நானும் சிந்திப்போமானால் ஒட்டுமொத்தமாக அனைத்து மனிதர்கள் மீதும் தவறு இருக்கிறது. இதனுடைய முக்கிய காரணம் பாவம், பாவம், பாவம். என்ன பிரதர் சொல்கிறீங்க அப்படி என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, மதுவை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். குடியை கெடுக்கும் என்று ஏற்கனவே பேசியிருக்கிறேன். பிரான்ஸில் நான் வசித்து கொண்டிருக்கிற பிரான்ஸில் குடி மிகவும் சுலபமாகவும் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கிறது. இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து பிழைப்புக்காக வந்தவர்கள் இந்த குடியில் அடிமையாகி பலர் மரித்து கொண்டிருக்கிறார்கள் குறுகிய காலத்தில். இன்னும் பலர் தங்களுடைய பணத்தை இந்த குடிக்காக செலவு செய்கிறார்கள். பிரியமானவர்களே, மதுவும் உடலுக்கும் வாழ்க்கைக்கும் கேடு. ஆனால் இன்று வயது வித்தியாசம் இல்லாமல், தேசம் வித்தியாசம் இல்லாமல், மொழி, இனம், கலர் எந்த வித்தியாசமும் இல்லாமல் மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாகி போன அரசியல்வாதிகள் உண்டு, மனிதர் கூட்டம் உண்டு. அது பணக்காரனோ ஏழையோ, இது எல்லாரையும் இன்றைக்கு பாதித்திருக்கிறது. பைபிள் இதை குறித்து எப்போவோ எச்சரித்து கொண்டிருக்கிறது. பல தேவ மனிதர்கள் இதை குறித்து எச்சரித்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் மனிதன் இதை காதில் வாங்கினானா என்றால் இல்லை. இன்றைக்கு பிரியமானவர்கள, அதாவது பிரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு குடியை நீங்கள் எடுத்தாலும் சரி, அது விஸ்கி எடுத்தாலும் சரி, ஜின் எடுத்தாலும் சரி, ஒயின் எடுத்தாலும் சரி, பியர் எடுத்தாலும் சரி, அந்த குடி பாட்டிலே சரி என்ன போடுகிறார்கள்? இதை அருந்தினால் உடலுக்கு ஆபத்து, உடலுக்கு கேடு என்று போடுகிறார்கள். சினிமா தியேட்டரில் விளம்பரம் போடும்போது கூட கீழே என்ன செய்கிறாங்க? சிகப்பு எழுத்தில் விளம்பரம் போடுறாங்க, இது உடலுக்கு கேடு. ஆனால் உடலுக்கு கேடானதையே அரசாங்கம் விற்பனை செய்கிறது. சிகரெட்டை நீங்கள் பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிகரெட் பேக்கெட்லையுமே அந்த சிகரெட்டு பிடித்தால் எந்தெந்த உறுப்பு கெட்டுப்போகும் என்ற படத்தை போட்டே அரசாங்கம் விற்கிறது. அப்போ புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவரில், உலகம் முழுவதும் என்னிடம் ஒருவர் பேசும்போது சொன்னார், நான் சொன்னேன், நான் குடிக்கு எதிரானவன், புகைப்பிடிப்பதற்கு எதிரானவன், கஞ்சாவுக்கு எதிரானவன், இந்த பாலியல் சம்பந்தமான காரியத்துக்கு எதிரானவன் என்று பிரான்ஸில் சிலரிடம் நான் பேசும்பொழுது, வசனத்தை வைத்து பேசும்பொழுது சிலர் சொல்லுவாங்க, ஆஹா குடியில் எவ்வளோ வருமானம் வருது தெரியுமா அரசாங்கத்திற்கு, பிரான்ஸுக்கு அப்படி என்று சொல்லுவார்கள். பிரியமான உலகம் முழுவதும் அரசாங்கத்திற்கு இந்த குடி மூலமாக கோடிக்கணக்கில் வருமானம் வருகிறது. ஆனால் அரசாங்கம் பிரியமானவரில் விளம்பரம் போடுகிறது, உடலுக்கு ஆபத்து என்று, உடலுக்கு கேடு என்று போடுகிறது. அப்போ கேடானதை, ஆபத்தானதை ஏன் அரசாங்கம் விற்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. அப்போ சிலர் சொல்கிறாங்க, ஒருவேளை மலிவான விலையில் இந்த மதுவை கொடுத்தா
இதை குறித்து பெரிய விவாதம் ஓடிக்கொண்டு இந்த விவாதத்திற்குள்ளே நான் போக ஆரம்பித்தால் பல பதிவுகளாக அதை நான் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் இதன் பின்னணியில் பிரியமானவர்களே எல்லார் மீதும் தவறு உண்டு. இதில் எந்த ஒரு அதாவது நல்லா யோசித்து பாருங்களேன். விழாவாக இருந்தாலும் குடி, பிறந்த நாள் விழா இருந்தால் குடி, திருமண நாள் வந்தால் குடி, அதாவது இறப்பு மரண வீடு வந்தால் குடி, ஒருவர் வெற்றி கண்டுவிட்டால் குடி, ஒரு திரைப்படம் வெளியானால் குடி, ஒரு திரைப்படம் சக்ஸஸ் ஆகிட்டா குடி, இல்லை விளையாட்டில் ஜெயிச்சிட்டா குடி. இப்படி பிரியமானவர்களே குடி இல்லாத விழாக்கள் இல்லை. இதை பைபிள் பேசுகிறதா என்றால் பைபிள் பேசுகிறது, இதை பைபிள் கண்டிக்கிறது. அப்போ இந்த விழாக்களிலே குடியை கொண்டு வந்தார்கள் அல்லவா? கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் கூட இந்த விழா காலங்களிலே மதுவுக்கும் அடிமையான போனவர்கள் உண்டு. பல விசுவாசிகள் குடியை ஆதரிக்கிறவர்களும் உண்டு. ஷம்பைனாக இருந்தாலும் சரி, ஒயினாக இருந்தாலும் சரி. அதை குறித்து நான் இன்னொரு நாளைக்கு வருகிறேன். இன்றைக்கு கள்ளக்குறிச்சியை குறித்து யார் மீது தவறு உண்டு? இதற்கு முக்கிய காரணம் பணம். இந்த பணத்திற்காக பிரியமானவர்களே இன்றைக்கு மனிதன் பாவத்தின் மீது பாவம், சாபத்தின் மீது சாபத்தை தேடிக்கொள்கிறார்கள். ஆம், ஏன்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் பின்னணியில் பணம் வேலை செய்கிறது. பாருங்களேன், காவல்துறை தவறிவிட்டார்கள், பணம், லஞ்சம். அரசியல்வாதிகள் தவறிவிட்டார்கள், லஞ்சம். விஜய் வந்தாலும் சரி, இல்லை யார் வந்தாலும் சரி. ஏன்னா விஜயில் இருக்கிற, அதாவது விஜய் நடித்து கொண்டிருக்கிற சினிமா துறையே குடிக்கு, மதுவுக்கும் மாதுக்கும் அடிமையான ஒரு துறை. அதையே விஜயால் காப்பாற்ற முடியாது, கண்டிக்க முடியாது, பேச முடியாது. எந்த அரசியல் கட்சியில் தான் பிரியமானவர்களே இந்த குடியும் மதுவும் மாதுவும் இல்லாமல் இருக்குது என்று சொல்ல முடியுமா? இதை ஒழிக்க முடியுமா? அரசியல் தலைவர்களால் விஜய் வந்தாலோ இல்லை மாற்று அரசியல் தலைவர்கள் வந்தாலோ இதை ஒழிக்க முடியுமா? நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா கட்சியிலும் இருக்கிற பலர் வாலிபர்களோ வயோதிபர்களோ இந்த குடிக்கு அடிமையானவர்கள் உண்டு. அப்போ இந்த அரசியல் தலைவர்கள் தங்கள் தொண்டர்களை இந்த குடியிலிருந்து விடுதலை ஆக்க முடியுமா என்றால் பெரிய கேள்விக்குறி. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. பைபிளுடைய வசனம் தெளிவாக பேசுகிறது இந்த குடியை குறித்து. எனவே சில வசனங்களை உங்கள் மத்தியில் நான் இன்றைய நாளில் பைபிளில் இருக்கிற வசனத்தை நான் காண்பித்து கொடுத்து நிறைவு செய்கிறேன். ஏற்கனவே 7 நிமிஷம் சீக்கிரமாக முடிக்கிறேன். அதாவது சாராயத்தை பற்றி பைபிள் எச்சரிக்கிறது. கள்ள என்ற வார்த்தை பைபிளில் பல காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கள்ள தராசு, கள்ள போதனை, கள்ள ஊழியர், கள்ள சாராயம், கலப்புள்ள சாராயம். இப்படி பைபிள் இந்த கள்ள காரியத்தை குறித்து பேசுகிறது. அப்போ இந்த கள்ள சாராயத்தை ஏன்னா கள்ள என்று சொல்லும்பொழுது ஏதோ ஒன்று ஒரிஜினல் இருக்கும் பொழுது அதுக்கு மாறாக கள்ளத்தனமாக செய்கிற காரியத்தை கள்ள அப்படி என்று நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ பைபிள் தெளிவாக சொல்கிறது, மனுஷனுக்கு நன்மை உண்டாக தேவன் தன்னுடைய கற்பனையும் தன்னுடைய வார்த்தையும் மனிதன் வாழ வேண்டிய ஒழுக்கத்தையும் நீதியையும் தேவன் பைபிளில் எழுதி கொடுத்தார். ஆனால் மனுஷன் இதை தூக்கி எறிந்து போட்டுட்டு சாராயம் உடலுக்கு தீங்கானது அப்படி என்று தெரிந்த போதிலும் எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்து, பிரான்ஸு, தமிழகம், அமெரிக்கா, லண்டன், யாராக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, சாராயம் என்பது, மது என்பது ஒரு மனிதனுக்கு தகுதியானது அல்ல. இது பைபிள் தெளிவாக பதிவு செய்கிறது. சரி பிரதர், பைபிளில் சாராயத்தை குறித்து வசனங்குதுன்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்கள் பிரதர். ஆம் பிரியமானவளை, பல வசனங்கத்து இன்னொரு நாளைக்கு கொண்டு வரேன். இப்போ முக்கியமான ஒரு வசனம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தை முழுதுமாக வாசித்து பாருங்கள். ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு வசனத்தில் ஆரம்பிக்குது. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கு, கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்குத்தானே ஐயோ அப்படி என்று தெளிவாக பைபிள் பேசுகிறது. இந்த வசனத்தை பிரியமானவர்களை இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்களும் சரி,
திரையுலகத்தில் இருக்கிறவங்களும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா பெண்களும் இப்போது குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிரான்ஸில் பல பெண்கள் குடிக்கிறார்கள். என் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர், பெண்களே. அப்போ இதில் வசனம் சொல்லுது, ஐயோ ஐயோ என்றால் கேடு. யாருக்கு வேதனைப்பா? கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தை குடித்தவர்களுக்கு வேதனை. யாருக்கு துக்கம்ப்பா? கள்ள சாராயத்தை குறிச்சி செத்தவங்களுக்கு துக்கம். யாருக்கு சண்டைப்பா? இப்போ ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த அரசியல்வாதி அவரை குற்றஞ்சாட்ட, அந்த அரசியல்வாதி இவரை குற்றஞ்சாட்ட, இவர் அவரை குற்றஞ்சாட்ட, இவரை குற்றஞ்சாட்ட. ஆக மொத்தத்தில் பிரியமானவர்களே, சண்டை தொடங்கிவிட்டது. யார் சதி செய்தார்கள் அப்படி என்று விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள், கண்ணீரோடு புலம்பி. யாருக்கு புலம்பல்கள்? யாருக்கு? காரணமில்லாத காயங்கள். இப்போ யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. எத்தனை காயங்கள் உள்ள உடல் உறுப்பில். யாருக்கு? ரத்தம் கலங்கின கண்கள். சொல்கிறாங்க, ஐயோ கண் பார்வை போச்சு, இப்போ கண் தெரியலன்றாங்க, வயிறு எரித்துன்னு சொல்கிறாங்க, ஐயோ காது அடைக்கத்துன்னு சொல்கிறாங்க, ஐயோ குடலை பரட்டுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கள்ளச்சாராயத்தை குடிச்சினவங்க மெத்த நாள். யோசித்து பாருங்கள், அதாவது எந்தெந்த திரவியங்கள் எதற்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான். ஒரு எலி மருந்தை கொண்டு போய் மனுஷன் சாப்பாட்டில் கலந்து சாப்பிட முடியுமா? முடியாது, செத்துருவான். யோசித்து பாருங்கள், ஒரு கரப்பாம்பூச்சியோடைய மருந்தை கொண்டு போய் ஒரு சாப்பாட்டில் கலந்து சாப்பிட முடியுமா? செத்துருவான் மனுஷன். அப்படி விஷம் தன்மை வாய்ந்த உள்ளதை போதைக்காக மனிதன், பணத்திற்காக மனிதன் பெயர் புகழ் விளம்பரம் அடைஞ்சு நான் செல்வந்தனாக அதனால தான் பைபிள் சொல்லிட்டு, இந்த மதுபான குடியில் இருக்கிறவங்க தரித்திரனாக போயிடுவானா. அப்போ முதலாவது திருந்த வேண்டியது யார் என்றால் மனிதன் திருந்த வேண்டும். குடிக்கிறவன் திருந்த வேண்டும். அது கள்ளச்சாராயமோ நல்லச்சாராயமோ அவன் திருந்த வேண்டும். அடுத்தது நல்லச்சாராயம் கள்ளச்சாராயத்தை உற்பத்தி பண்ணுகிறவர்கள் மக்கள் மீது கரிசனை உள்ளவர்களானால் அரசுக்கு வருமானத்தை மாற்று வருமானம் எப்படி தேசத்திற்கு உண்டாக்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். மக்களை உயிரிலிருந்து காப்பாற்றுவதற்கு உயிருக்கும் உடலுக்கும் கேடானதை விளைவிக்கக்கூடிய எந்த மதுவாக இருந்தாலும் சரி, புகையாக இருந்தாலும் சரி, உற்பத்தி பண்ணுகிறவர்களும் அதை யோசிக்க வேண்டும், வாங்குகிறவர்களும் அதை யோசிக்க வேண்டும். அடுத்தது பைபிள் தெளிவாக சொல்லுது, அதாவது தரித்து தங்கி இருப்பவர்கள் கலப்புள்ள சாராயத்தை நாடுறவங்களுக்கு ஐயோவான். அதனால தான் இந்த கள்ள சாராயத்தை நாடி போய் 60 ரூபா 80 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்கி குடித்து இன்றைக்கு கடவுள் கொடுத்த அந்த உயிரே பிரிந்து போகும் வண்ணமாக, உடல் உறுப்புகள் கெட்டு போகும் வண்ணமாக இன்று மனிதன் மரித்து கொண்டிருக்கிறான் தேசங்கள் தோறும். அது மாத்திரமல்ல, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று பைபிள் சொல்லுகிறது. பார்த்தீர்களா? எனவே பிரியமானவர்களே, தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான ஒரு செய்தி இது. பைபிள் ஒவ்வொரு மனிதனையும் எச்சரிக்கிறது. நன்மை உண்டாக ஆண்டவர் அநேக காரியங்களை வேதாகமத்தில் எழுதி கொடுத்தார். எந்த ஒரு மனிதன் இந்த வேதாகமத்தை பின்பற்றுகிறானோ, பைபிளை பின்பற்றுகிறானோ, பைபிளுடைய தேவனுடைய வார்த்தையை, கட்டளையை, கற்பனையை, ஒழுக்கத்தை, நீதியை, நெறியை எந்த ஒரு மனிதன் பின்பற்றுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் சரி, உடலும் சரி சுகமாக இருக்கும். அவன் மரித்த பிறகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிலே பின்பற்றுகிற ஒரு மனுஷன், இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன், இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷன், இயேசுக்காக வாழ்கிற மனுஷன், தீய பழக்கங்களை விட்டு ஒழிகிற ஒரு மனுஷன் கண்டிப்பாக இயேசுவோடு அவன் நித்தியமாக வாழ்வான் என்று பைபிள் வாக்குறுதி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, எனவே இந்த நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தை தயவு செய்து வாசித்து பாருங்கள். 12 காரியங்களை குறித்து தெளிவாக பேசுகிறது. இந்த குடி என்னென்னலாம் செய்யும் சொல்லி, அடிமையாக்கி, நாசமாக்கி, ஒழுக்கக்கேடை உண்டாக்கி, இச்சையை உண்டாக்கி, இது மூலயமா பிரியமானவளே, அதாவது உருவப்படுத்தி அழகாக சொல்கிறாங்க, முடிவில் அது பாம்பை போல கடித்து விரியன் போல தீண்டி மனுஷனை கொன்றுமா இந்த குடி. பார்த்தீர்களா? இன்றைக்கு அப்படித்தான் கள்ளக்குறிச்சியில் மரித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவுசெய்து இந்த செய்தியை தமிழகத்தில் தயவுசெய்து இந்த செய்தி எல்லாருக்கும் அனுப்புங்க. மக்கள் குடியிலிருந்தும், புகையிலிருந்தும், கஞ்சாவிலிருந்தும், பல காரியங்களிலிருந்தும் மக்கள் விடுதலை பெற்று
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொன்ன காரியங்களை ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிப்பார்களானால் புது வாழ்வு, மறுவாழ்வு, சுகமான வாழ்வு, நித்தியமான வாழ்வு. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான நேசிக்கிற பரலோக பிதாவே, உலகம் முழுவதும் ஆண்டவரே, அரசியல் தலைவர்களும் சரி, மக்களும் சரி, குடியிலிருந்து விடுதலையாக, குடி ஆண்டவரே இந்த தேசத்தை அழித்து விடாதபடி, மக்களை அழித்து விடாதபடி, குடி உற்பத்தி பண்ணுகிறவர்களும் சரி, புகையை உற்பத்தி பண்ணுகிறவர்களும் சரி, அவர்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற மக்கள் சுகத்தோடு பலத்தோடு வாழ இந்த குடியிலிருந்து விடுதலையாக கிருபை செய்ய வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.